அப்பெண்டிசைட்டிஸ்ன்றது வந்து அந்த உறுப்பு வந்து சாதாரண சொன்னால் ஒரு சுண்டு வரல் சைஸ் தான் இருக்கும். ஆக்சுவலா வந்து ரொம்ப டிபிக்கல் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு மண்புழு, கொஞ்சம் குழுன்னு இருக்கிற ஒரு மண்புழு மாதிரி இருக்கும். இதை வந்து சில சமயங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல தெரியாது. யாருக்கு தெரியாது? கொஞ்சம் உடல் பருமன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஈஸியா தெரியாது. சின்ன குழந்தைகளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். மெலிவாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லேயே பிக்கப் ஆயிரும். கொஞ்சம் வயிறு பெரியா இருக்கிற ஆட்களுக்கு வந்து அப்பெண்டிசைட்டிஸ் ஈஸியா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல பிக்கப் பண்ண முடியாது. அப்ப அந்த சமயத்துல சிடி ஸ்கேன் போன்ற டெஸ்ட் தேவைப்படலாம் அப்பெண்டிசைட்டிஸ் கன்ஃபார்ம் பண்றதுக்கு. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நார்மல்னு சொன்னதால அப்பெண்டிசைட்டிஸ் இல்லைன்றத ஊர்ஜிகமா சொல்ல முடியாது. பட் சிடி ஸ்கேன் நார்மல்னா அப்பெண்டிசைட்டிஸ் கிடையாது. ஏன்னா சிடி ஸ்கேன்ல எந்த உடல் இணைப்பு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் அப்பெண்டிக்ஸ் தெளிவாக தெரியும். அப்பெண்டிக்ஸ்ல ரணம் இருப்பது உண்மையாக இருந்தால் சிடில கண்டிப்பா அதுக்குள்ள சேஞ்சஸ் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ரேடியாலஜிஸ்ட் ஈஸியா பார்த்து சார் கன்ஃபார்ம்ட் அப்பெண்டிசைட்டிஸ்னு அழகா சொல்ல முடியும். அப்பெண்டிசைட்டிஸ் கன்ஃபார்ம் சிடில கன்ஃபார்ம் ஆயிருந்தா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா அந்த பேஷண்ட்டுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் தான் இருக்குதுன்னு அர்த்தம்.